ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசியம் சேனல். இன்னைக்கு வந்து வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிச்சுன்னு பெருமா மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க போலாம். போர் அடிச்சுதுன்னு கிளம்பல, சனிக்கிழமை இல்லை, அதனால போகிறோம். எங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நமக்கு எங்கள் தாத்தா போவாங்க, அவங்க கூட போகிறோம். போகலாம். நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ போயிட்டு இருக்கோம். லைன் லைனாக எவ்வளோ குட்டி குட்டி வீடாக இருக்கு பாருங்க. எல்லாமே லைன் லைனாக குட்டி குட்டி வீடாக எல்லாம் இருக்கு பாருங்க. கடையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு பார்க்கலாம். எல்லா இடமே அழகா இருக்கு. இப்போ டேர்னிங் திரும்பினா கோயில்கிட்ட போயிடலாம். இந்த இது திரும்பணும். எப்பயுமே ஜாலியாக இருக்கும் இங்கே. தினைக்கும் சனிக்கிழமை வர ஜாலியாக இருக்கும். பாருங்க, கட்டுரை தான் இங்கே அதிகமாக இருக்கும். வீடு கூட அதிகமாக இருக்காது, கட்டுரை தான். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். எப்பயுமே ஏறுறப்போ ஃபஸ்ட்டு பூ வச்சு எல்லாருமே பூலாம் வைப்பாங்க. தீனி எடுத்துருந்து தீ தெரில ஏதோ வச்சோம். அங்கே போய் எவ்வளோ பெருசு ஆயிடுச்சு அதுக்குள்ள. நிறைய பேர் இங்க வந்து வைப்பாங்க. ஏதோ இது அத்திப்பழ மரம். இதில் இல்லைடா, சீசன் இருந்தால் தான் இருக்கும். இல்லை, போன வாரம் வந்தோம், அப்போதான் இங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஜாலியாக இருக்கு ஜெயவர்ஷா. இங்க ஃபுல்லுமே மலை தான். அப்படியே இங்கே மட்டும் படிக்கட்டாட்டம் கட்டாமல் அப்படியே சர்க்கிளாட்டம். என் தம்பி ஏதோ சட்டை பண்ணிட்டு இருக்கான். நானும் ஸ்ரீராமும் இப்படிதான் போட்டு நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா. நாராயண சுற்றி எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குல்ல. இப்படி சுற்றி பார்த்தோம்னாலும் ஃபுல்லும் மலை இல்லை செடி இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க, அங்கே போய் கிணறு இருக்குல்ல, அது பார்க்கலாம். எப்பயுமே நானும் ஸ்ரீராமும் அங்கே ஒரு குட்டி குளம் இருக்கும். அங்கே குட்டி குட்டி மீன்லாம் போவோம், அதை பார்த்துட்டு இருப்போம். போதும், அங்கேயே நிறு தம்பி. ஸ்ரீராம் எப்பயுமே கோயிலுக்கு வந்தானா ஃபர்ஸ்ட் இந்த இடம் தான். சாமியை பார்க்க சின்ன குளம். அங்கே அதில் மதல்லாம் இருக்கும். ஆமாம், நிறைய இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டி மீன்லாம் அழகா ஓடிட்டு இருக்கும். தாமரை இலை இல்லைன்னா சங்கு கூட இருக்கும். தாமரை இலை. தாமரை இலையா? இது நான் எத்தனை நாளாக அப்படி கேட்கலான்னு தான் இருந்தேன், கேட்கல. எனக்கு இந்த இலை ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மழை பெஞ்சு பாருங்க, இங்கெல்லாம் அழகாக அந்த இலையில நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு சரி வாங்க போகலாம். உனக்கு வேணுமா? நான் தம்பிக்கு வேணும். எனக்கு குட்டி வேணும். போதுமா இது? அது வேணாம், குட்டி. இதுவா? வாங்க போகலாம். நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வந்து தினைக்கும் பார்த்துட்டு இருப்போம். சங்கு இருக்கும். இதை நம்ம சுற்றியும் பார்த்தாலும் கூட நிறைய மலை செடி இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். இவர் பெரிய கிணறு இங்கே இருக்கு. எல்லாரும் கேளுங்க. முதல்ல கோவிலுக்குள்ள போய் தான் சுற்றி பார்ப்போம். வாங்க அங்கே போகலாம். நம்ம இந்த சாமியை கும்பிட்டு தான் கோவில். எங்கள் தாத்தா பூ வச்சுட்டு அந்த கீழே அந்த வண்டிக்கு வர்ற சாம்பிராணி இருக்கு, எடுத்துட்டு மெதுவாக போகணும். ஏய் முள்ள போ. அங்க பாருங்களேன், மயில் போகுது, தெரியுதா? வாவ், பெண்மயில். பெண்மயில். இது பக்கத்தில் போயிடுச்சு, பக்கத்தில் ஓடு. அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகு நடக்குது பாருங்க, லைன் லைனா. அதுவும் இல்லாமல் எனக்கு
எனக்கு இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிச்சதே. சுற்றி முற்றி காமிச்சாலும் பாருங்க, அங்கெல்லாம் மலையெல்லாம் இருக்கும். சாம்பாடி கொடு. அங்கே பாருங்க, அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. சாம்பிராதி நான் தான் பற்ற வைப்பேன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் சண்டை தான். இங்கே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னாலே இங்கே மட்டும்தான். ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். ஆமாம் தான். ஆனால் சனிக்கிழமை இங்கே வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, எப்படி இருக்க பார்த்தீங்களா? இப்படி தான் இந்த ஃபுல் இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் அக்கா இப்போ தான் தின்னூறு விட்டாங்க. எப்படி அழகாக இருக்குல்ல? தினைக்கும் ஸ்ரீராம் இங்கே வந்தானாலே ராமன் தான். இந்த ராமன் போலன்னா நிம்மதியாகவே இருக்காது. என்னப்பா தோளோடு சாப்பிடுங்க? இங்கே பாருங்க, எங்கள் அப்பா ராம போறேன்னா மட்டும் அமைதியாக இருந்துப்பான். ஸ்ரீராமிங்க இங்காமி கையெல்லாம் பாரு. இங்கே தம்பிங்க ஸ்ரீராம் இங்கே பாரு. இங்காமிட இங்கே பாருடா. எல்லாருக்குமே இப்போ வாழைப்பழம் தந்துருக்காங்க. ஸ்ரீராமும் சாப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்றேன். அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த கோயில் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சாமி பேரை சொல்லு ஜெயர்ஷா. இவர் பேரு ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார். இவரு ஸ்ரீ கருட ஆழ்வார். இவரு ஸ்ரீ பால ஆஞ்சநேயர். அந்த பக்கம் போகும். ராமானுஜர். ராமானுஜர். வா இந்த பக்கம் போய் கோயில் சுற்றிட்டு வரலாமா? இது பேர் வந்து ஸ்ரீ கஜலக்ஷ்மி. பா நம்ம போய் கோயில் சுற்றிட்டு வரலாம். இந்த கோயிலோட கோபுரம். இங்கே நாங்கள் தான் பூ பறிப்போம். எங்களுக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருங்க. பாருங்களேன், இது காயும் இருக்கு. காயை வச்சு பம்பர மாட்டோம் விளையாடுவோம். பாபா அது பிக்காது. அது அழகாக இருந்துருப்போம் செடியில். இங்கேயும் இதான் அந்த சாமி அபிஷேகம் பண்ணுற தண்ணியில் இங்கே தான் போகும். ஆமாம். இது பேர்லாம் இப்படி எடுத்து இந்த கோயிலை சுற்றியுமே ஃபுல்லாக செடி கொடி மரம் இப்படி தான் இருக்கும். சரி ஒரு நம்ம சாமி கும்பிட்டாச்சு போகலாமா? அக்கா பூ பறிக்கலாம். அக்கா பூ பறிக்கலாம். சரி போகலாம். நெல் போகலாம். ஸ்ரீராம் எப்பயுமே அந்த பூ பறிக்கிறேன்னா நிம்மதியாகவே இருக்காது. போதும் வாங்க போகலாம். வாங்க போகலாமா? வாங்க. நாலுமே சுற்றி முற்றி பாருங்க, அப்படியே பச்சை பசையாக இருக்கு. இவங்க தான் வெளியே இருக்க சாமி கிருஷ்ணர். ஓகே. எப்பயுமே சாமி கும்பிட்டு 3 சுற்று சுற்றுவோம். அப்புறமே இங்கே வந்து 4 பேர் இருக்காங்க. இப்படி பார்த்தோம்னாலே மேலே போய் எங்கள் நெரு பார்த்தா 2 இது 3 அப்புறம் இது 4 பக்கம் 4. சரி வா நம்ம அந்த செடி பக்கத்தில் போய் பார்க்கலாமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே ஒரு கார்டனே வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இவர் கீழே மல்லிப்பூ எத்தனை இருக்குன்னு. ஆமாம். பொறிக்கூடாது. ஆனால் சுண்ணாம்பு இருக்கும் அதில். இல்லை பேர் இது பேர் என்ன? இட்லி பூ. இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது வெடிச்சா அப்புறம் அவ்வளோதான் ஊரே வெடிச்சு. டேய் எவ்வளோ அழகாக இருக்கு. இது பேர் எத்தனை பூ இருக்கு? அரளிப்பூ செடி இது. ஆமாம். ஒயிட் கலர் அரளிப்பூ செடி இது. அப்படியா? அப்படி கூட இருக்கா? ம் எனக்கு இப்போதான் தெரியுமே.
செம்பருத்தி பூ பாரு, இது வேற கலர் செம்பருத்தி பூ. எங்க இங்க இருக்கு பாரு, அக்காளி செம்பருத்தி பூ. ஓ இந்த கலர்ல இருக்கு. சாண்டில் கலர். ஓ இதுல பூவே இல்ல. மொக்கு இன்னும் போடல. வாழை மரம் அங்க இருக்கே. அது என்ன மரம்? வாழை மரம் தானே? தென்னை மரம் சாரி தென்னை மரம். செம்மையா இருக்குல்ல எல்லாமே. இந்த டேய் அது தென்னை மரம்டா. தென்னை மரத்துல எப்படி வாழைப்பழம் ஒரு வாடா இங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். ரொம்ப காரணம்னால இதுதான். வாங்க கீழே போலாமா? கீழே போலாம். ஒரு பூ நம்ம பறிச்சிட்டோம் இந்த கார்டன்ல இருந்து. ஆமா அது ஏய் 2 பேர் சண்டை போடக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். வாங்க போலாம். திரும்பி கீழே போனால தான் நீங்க பிரச்சனையா. அன்னைக்கு கூட நாங்க இறங்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையன் அங்க இருந்து ஓடி போய் ஜப்புன்னு விழுந்தா பாரு. எனக்கெல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ நீ என்ன பண்ண போற? ஓடி போறியா? இல்ல இல்ல நான் ஓட மாட்டேன். சீரம் பாரு. இருந்தோம் ஆனா அந்த பையனை பார்த்த உடனே இனிமேல ஓட மாட்டோம். வாங்க போலாம். ஸ்ரீராமோட குரங்கு செட்டுன்னு சொல்றது. தம்பி போலாம். எங்க நடக்கவே முடியாது. ஏறப்ப வேணா நல்லா கஷ்டப்பட்டாவது ஏறிடுவேன். ஆனா நடக்க போறதானே இந்த கஷ்டமே தெரியும். சாமி இதோ பாருங்க பின்னாடி கூட ஒரு கரண்ட் பாருங்க. சீசன் இருந்தா தானே வரும். வா நம்ம வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ இங்க வந்து பாருங்க. நல்லா ஜாலியா இருக்கும். பாய். இப்போ போயிட்டே இருந்தேன்னா தூக்கணாங்குருவி வரும். அந்த கூடு வரும் பாருங்க இருக்கும். எங்க? இதோ அந்த தென்னை மரத்துல பாருங்களேன். ஆமா துண்டு தெரியுதா? தூக்கணாங்குருவி கூடு இருக்கியா? எடுத்துட்டுமா? புர்ரா